பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஒரு முக்கியமான எலெக்ஷனு, ஜனங்க அதை வச்சியும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படை அந்த உளவியல் விஷயங்களை கொஞ்சம் கணிக்க தவறிட்டாங்க. அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவா போராட்டம். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் இது வாழ்வாசாவா போராட்டம். ஆசிட் டெஸ்ட்டுன்னு வாங்கல, அது மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகி தோத்துட்டாலும் கட்சி சதறிடும். இவ்வளோ பிரச்சனைகள் அதான் சொல்கிறாங்கல்ல, அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மீறி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே 2026 எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சிருவோம். இந்த கட்டத்தில் தான் இவர் அந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி சொல்கிறார், பிரம்மாண்ட கூட்டணி வரும், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி திமுக கூட்டணியில் பார்த்தா வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன் இவங்களாம் கூட இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளில் பெரிய ஒரு பூகம்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஈரக்கோணியை போட்டு மூடிட்டார் நம்ம திரும்ப. முக்கிய பிரச்சனையை விட்டுட்டு டைவெர்ட் பண்ணி ஜனங்களை அதுக்குள்ளே கொண்டு போகிறது அரசியல் தான் அதிகம். ஏன்னா அப்போ தான் இதை நினைக்க மாட்டாங்க. விஜய் அவங்க எந்த விமர்சனமும் பண்ணுறதில்லை. அப்போ தாவேக்காவை தன்னோட இணைச்சிக்கிட்டு பாமக யாராக வர்றாங்க, இல்லை இது இவங்க வரல, இடதுசாரிகள் வர்றாங்க, பாமக வருது அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நாதஸ் இப்போலாம் திருந்திட்டான்ற மாதிரி லண்டன் போயிட்டு வந்து அண்ணாமலை கொஞ்சம் அவர் வாழ்க்கையிலேயே சந்திக்காத ஒரு பேச்சு இல்லாத அளவுக்கு கால சூழ்நிலை இது நான் இப்போ சொல்ல மாட்டேன், எதுவும் அதெல்லாம் அரசியலில் சொல்ல முடியாது, இதைத்தானே சொன்னோம், நிதான அரசியல் பண்ணுங்கன்னு. பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள் அதிமுக உறவுன்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கல அரசியல். மத்தியில் இருக்க பாஜகவும் அது நினைக்குது. ஆனால் முடாப்பிடியாக உடும்புப்பிடியாக இருந்த இவர் இன்றைக்கி பல்ட்டி அடிக்கிறார். ஏடிஎம்கே இந்த நிலைப்பாடு எடுத்தால் மீண்டும் ஒரு 5 வருஷம் பின்தங்கி போயிடுவாங்க. திமுக கூட்டணி அப்படி ஸ்ட்ராங் ஆகும். இந்த 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு பிஜேபியோட இல்லைன்ட்டாங்க. அதை அப்படியே கிளியர் கட்டாக கொண்டு போனாங்கன்னா கூட்டணி அமையறதுக்கான ஆப்ஷன் அங்கே திறந்துருக்கும். அப்போ டிஎம்கேக்கு நெருக்கடி வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போகிறோம், நிர்வாகிகள் விரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். நிறைய சர்ச்சைகள் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தரப்பிலும். அவர் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த பிரம்மாண்ட கூட்டணி அது? அதாவது அதிமுகவுடைய அந்த பொதுக்குழு கூட்டமே பொதுவாக அதிமுகனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கூட்டம் பொதுக்குழு நடக்க போகுது, பெரிய தகராறு இருக்குது, சாப்பாட்டுக்கு அடிச்சிக்க போகிறாங்க, 6 அமைச்சர்கள் இதுவாக இருக்காங்க, 40 எம்எல்ஏகளோட வெளியே போகிறோம், இப்படிலாம் அதுக்கு முன்னாடியே டிபேட்லாம் போட்டுலாம் சொல்லுவாங்க. அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுக ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கேற்ற மாதிரி 2024 கூட்டணி அமைக்க முடியாமல் போச்சு. அது காரணம் புற காரணங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதிமுகக்குள்ளேயும் அதுக்கான காரணங்கள் இருந்தது. அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஒரு முக்கியமான எலெக்ஷனு, ஜனங்க அதை வச்சியும் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படை அந்த உளவியல் விஷயங்களை கொஞ்சம் கணிக்க தவறிட்டாங்க. வேட்பாளர் போடுறது, வேட்பாளர் செலவு பண்ணுறது, கூட்டணி உள்ள பாமகலாம் உள்ளே கொண்டு வந்த மாதிரி விஷயங்கள், அதில் ஒரு கூட்டணி அமைய முடியாமல் போச்சு. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுலாம் அடி இல்லை. 21% தனியாக இருந்த பாஜகவும் இவர்களும் சேர்ந்து என்டிஏ கூட்டணின்னு கணக்கெடுத்தால் 12 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே எலெக்ஷனை சந்திச்சிருந்தாங்கன்னா 15 இடம் ஜெயிச்சிருக்கலாம். இது நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷனில் வந்த ரிசல்ட்டில் இருக்குது. யார் வேணால் போய் பார்த்துக்கலாம், இல்லாத நம்ம இது பண்ண போகிறதில்ல. 2 இதையும் கூட்டி பார்த்தா 12 இடம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த கூட்டணியை யார் உடைச்சாங்க, திமுகவுடைய வெற்றிக்காக யாரெல்லாம் உடைச்சாங்கன்றதெல்லாம் பெரிய ரிசல்ட், அது பின்னாடி வரேன். இப்போது அவர் கொஞ்சம் உஷாராயிட்டார் அதிமுக. ஏன்னா பொதுவாக மாநில தேர்தல்னால் அதிமுக கொஞ்சம் இந்த திமுக அதிமுக 2 பேருமே கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க. ரெண்டாவது அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவா போராட்டம். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் இது வாழ்வாசாவா போராட்டம். ஆசிட் டெஸ்ட்டுன்னு வாங்கல, அது மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகி தோத்துட்டாலும் கட்சி சதறிடும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ அவருக்கான ஆசிட் டெஸ்ட்டை அவர் எப்படி டீல் பண்ண போகிறாருன்னு இந்த இடத்துல தான் அவர் இந்த பொதுக்குழு கூட்டம் இவ்வளோ பிரச்சனைகள் அதான் சொல்கிறாங்கல்ல, அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மீறி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே 2026 எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஆட்சி அமையும், அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த மைய புள்ளியாக இணைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த கட்டத்தில் தான் இவர் அந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி சொல்கிறார், பிரம்மாண்ட கூட்டணி வரும், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி திமுக கூட்டணியில் பார்த்தா வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன்
இவங்களாம் கூட இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இடதுசாரிகள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இன்றைக்கி முன்ன மாதிரி வாழ்த்துறது இதெல்லாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளில் பெரிய ஒரு பூகம்பம்லாம் வந்து அப்படியே ஒரு ஈரக்கோணியை போட்டு மூடிட்டார் நம்ம திருமா. அதனால் ஏன்னா விட்டா அவர் கட்சிக்கு பிரச்சனை, அவருக்கே பிரச்சனை வந்துடும்ன்றதுனால ஒரு ஈரக்கோணியை போட்டு மூடிட்டார். காங்கிரஸு இதே 25 சீட்டுக்கு நம்ம எதுக்கு நிற்கணுன்ற ஒரு மூடில் இருக்காங்க. இவங்களெல்லாம் இணைச்சி வச்சுருக்குது இந்தியா கூட்டணின்ற ஒரு இது. அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே பங்கம் வருது. இல்லை 25 சீட்டுக்கு நம்ம ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு. 2 ஆப்ஷன் இருக்குது. ஏடிஎம் கூட சேர்த்துக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி கூட இல்லை அப்படின்றத நிரூபிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அவங்க கூட சேரலாம். இல்லை விஜய் வந்திருக்காரு அப்படி போகலான்னா திமுக கூட்டணிக்கு சிக்கல். ஏடிஎம்கே இதை பயன்படுத்தினால் அதே கூட்டணி அப்படியே சுவீகரித்தா அவங்களுக்கு பெரிய லாபம். இல்லைன்னா விஜய் அவங்க எந்த விமர்சனமும் பண்ணுறதில்ல. அப்போ தாவேக்காவை தன்னோட இணைச்சிக்கிட்டு பாமக யாராக வர்றாங்க, இல்லை இது இவங்க வரல இடதுசாரிகள் வர்றாங்க, பாமக வருது அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்க நல்ல கூட்டணி அமையுன்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது காங்கிரஸ், அதிமுக, பாமக, ஏன்னா இவர் தான் வரமாட்டேன்ட்டார். என் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு அந்த காலத்தில் ஹீரோயினுங்க பேசுவாங்க தெரியுமா, கண்ணாலா அத்தான் உங்களை நான் பிரிவேனா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அங்கே இருக்கார். அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. 2 சீட்டுக்கு தானே பண்ணுவார், இல்லை 4 தானே என்ன பண்ணுவார். அத்தானாவது பொத்தானாவதுன்னு வருவாங்க. அதனால் அந்த டைமில் என்ன நடக்குன்னு தெரியாது. விசிகா அங்கே போச்சுன்னா பாமக அங்கே வந்துடும், விசிகா இங்கேயே இருக்குன்னா பாமக அங்கே போயிடும். இந்த இதெல்லாம் நடக்கும். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு தான் என்னென்னமோ புதுசாக கதை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் இல்லைன்னு ஒரு கருத்தை உருவாக்குனா இங்கே தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி வாக்குகள் வரும். அந்த டெக்னிக்கை தான் போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, பிஜேபி பயங்கரம், அண்ணாமலை இப்போலாம் பயங்கர டெரர் ஆகிட்டார், 2வது இடம் தான் பிஜேபி வரும். இப்படி உளவுத்துறை மூலியமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பரப்புனாங்க. யாரை கேட்டாலும் அண்ணாமலை விட்டுருங்க, பாஜகவே ஜெயிச்சிடும், பெரிய அளவில் வரும்னு எல்லாருக்கிட்டே அந்த கருத்து பரவும் பொழுது ஏடிஎம்கே அந்த என்டிஏ அந்த ஓட்டு எல்லாம் வந்து கொஞ்சம், அதுவும் நேஷ்னல் எலெக்ஷன்றப்போ பிஜேபிக்கு ஸ்ப்ளிட் ஆச்சு. அண்ணாமலையுடைய தனிப்பட்ட முயற்சி, உழைப்பு, ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பூஸ்ட் பண்ணி வச்சது, ப்ளஸ்ஸு நேஷ்னல் எலெக்ஷனு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதாச்சு. ஆனாலும் ஏடிஎம்கே அதோடைய ஓட்டு 1% கூடயே வாங்கிட்டு அவங்க அப்படியே தக்க வச்சுட்டாங்க. இங்கே இந்த ஸ்ப்ளிட்டு இதை பயன்படுத்தினாங்கல்ல, அதனால் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸு 40 இடத்தையும் சென்டம் அடிச்சிட்டாங்க. இதே டெக்னிக்கை சட்டசபை எலெக்ஷன்லையும் பயன்படுத்துறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. டிஎம்கே வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஒரு போர்ஷன் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு உடனே இவங்க பதில் கொடுத்துட்டாங்க, கண்ணா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு பண்ணாத, போட்டி எனக்கும் உனக்கும் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இப்போ உஷாராக இருக்காங்க. அதிமுக கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க. இதனால் களை கட்டும் 2026ன்றது. ஓகே, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதிமுக கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வேற மாதிரி இருந்தார். இந்த 6 மாதம் வந்து பரபரப்பான பேட்டிகள், மேடை பேச்சுகள், மாநாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஒன்று சொல்லி இந்த பிரம்மாண்ட கூட்டணிங்கும் போதே சார், அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் இவங்க 2 பேரும் இணைவாங்க அப்படிங்கிறது தானே ஒரு இதாக இருக்குது. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நல்ல நேரம் வரும், காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது நாதஸ் இப்போலாம் திருந்திட்டான்ற மாதிரி லண்டன் போயிட்டு வந்து அண்ணாமலை கொஞ்சம் இதாகிட்டு அவர் வாழ்க்கையிலே சந்திக்காத ஒரு பேச்சு இல்லாத அளவுக்கு கால சூழ்நிலை இதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், எதுவும் அதெல்லாம் அரசியலில் சொல்ல முடியாதுன்னு. இதைத்தானே சொன்னோம், நிதான அரசியல் பண்ணுங்கன்னு. அவர் வந்து திமுக ஆதரவான அரசியல் பண்ணார். இது ஒரு பக்கம். அவர் பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்கிற அதே நேரம் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப திமுகவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமாக பரப்புகிறாங்க. என்னென்னா, இங்கே பாஜகக்கான கடுமையான எதிர்ப்பு அலை இருக்குது தமிழ்நாட்டில். இவர்களோட யார் போனாலும் அவங்களுக்கு சிக்கல்ன்ற ஒரு நிலைமை இருக்குது. இது தெரிஞ்சு தான் ஜெயலலிதாக்கு டேஸ் ஆகலை. எடப்பாடி வந்தோன்னா அவருடைய ஆட்சி 4 ஆண்டு ஆட்சியை பாதுகாக்க வேணும், சில உதவிலாம் அவங்கள்ட்ட தேவைப்படுன்றதுனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனார். அதோடைய பலனை அவர் அனுபவித்தார். அப்போது அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ போதுண்டான்னு வெளியில் வந்துட்டார். இப்போ அவர் சட்டசபை எலெக்ஷனில் பிஜேபியுடைய உதவி தேவையில்லை, மற்ற கூட்டணி அமைச்சா போதுன்ற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை மூலிமா இந்த மெசேஜை சொல்ல வைக்கிறாங்க. இதுலேயே என்ன எனக்கெல்லாம் தோணுதுன்னா, இது பொதுவாகவே மத்தியில் இருக்கிற பாஜகவும் இங்கே இருக்கிற மற்ற தலைவர்களும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அதிமுக கூட்டணி வச்சாதான் நமக்கு ஒரு லாபம் இருக்குது, நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம்னு சொன்னப்பெல்லாம் விடாப்பிடியாக நின்றுக்கிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தது அண்ணாமலை. நீங்கள் திமுக எதிர்க்கிறத விட அதிமுக எதிர்க்கிறது தான் கவனம் அதிகமாக செலுத்தினார்.
இது படுதோல்விக்கான வேலை, எதிரியை வாழ வைக்கும்ன்றது அடிப்படை அவருக்கு தெரியும். தெரிஞ்சே அவர்களுடைய இதுக்கு இரையானார் அல்லது ஒத்துப்போனார், எதாவது வேணால் வச்சுக்கலாம். அதனுடைய செயல்பாடு தான் பாமக. இது பாஜகவுக்கு இப்போ ஒரு 12% வந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைமில் வர்றது. அது வந்து நிரந்தரம் கிடையாது. இதை காமிக்கிறதுக்காக நீங்கள் திமுக ஜெயிக்க வச்சிட்டீங்க. இப்போவும் அதே நிலைமை திரும்ப வருது. பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்கள் அதிமுக உறவுன்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கல அரசியல். மத்தியில் இருக்க பாஜகவும் அதை நினைக்குது. ஆனால் முடாப்பிடியாக உடும்பு பிடியாக இருந்த இவர் இன்றைக்கி பல்ட்டி அடிக்கிறார். அடிச்சுட்டு கூட்டணி வைக்கலான்னு. இது இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, மீண்டும் ஒரு கருத்தை உருவாக்குறது. அதாவது பாஜகவோட இவங்க போகிறாங்கன்னு கருத்தை உருவாக்குனா, ஐயோ பாஜக வந்துடும் ஒரு இது இருக்குல்ல, அந்த இதை கையில் எடுக்கிறாங்களோ, அதற்கு அண்ணாமலை மறுபடியும் இரையாகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இதே நேரம் அதிமுக பாஜகவுடன் மீண்டும் உறவுனா அதிமுக தற்கொலைக்கு சமானம் அப்படின்ற கருத்து எல்லார் மத்தியிலே வந்தது. தலைமை சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று ஜெயக்குமார் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, உதயகுமார் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் இதை போயிட்டு நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைங்க, யாரோ பேசுவாங்க, ஏங்க பேசுறது மாநில தலைவருங்க, அண்ணாமலை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஜெயக்குமார்ட்ட நேற்று கேட்டப்போ கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, இல்லைன்ட்டார். அப்போ இந்த மெசேஜ் ஏன்னா 2 விஷயம் பார்க்கணும். இப்போ அண்ணாமலை இந்த மாதிரி பேசுறதுனால கொஞ்சம் நஞ்சம் காங்கிரஸ் கூட்டணி மற்றவங்க அப்படி போகலான்னு நினைக்கிறவங்க கூட, இவனுக்கு கடைசி டைமில் பிஜேபி போயிட்டாங்கன்னா நம்ம இங்கேயே இருக்கட்டும், கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன், இங்கேயே இருந்துருவாங்க. இதுக்கும் யூஸ் ஆகும். 2வது பாஜக அதிமுக கூட்டணியா, இவனுக்கு திருந்தவே மாட்டாங்க அதிமுக அப்படின்ற ஒரு எண்ணம். இது பத்திரிகையாளர் மத்தியிலே இந்த கருத்துக்கு விழுந்துடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாதுன்றது தான் இதை இன்னும் ஸ்ட்ராங்காக அதிமுக எல்லாமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் போது என்ன சார் குழப்ப நிலையில் வச்சுருக்காங்க. நீங்கள் பத்திரிகையாளர்கள் மற்றவங்களாம் நான் பார்க்குற பத்திரிகையாளர்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, சமூக ஊடகங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வரதெல்லாம் பார்த்து அதுக்கு ஈல்டாயிடுறாங்க. அதை ஒட்டி தான் கேள்விகள் வருது. அதானே சார் அப்படின்றாங்க. இது சொல்கிறாங்களே சார், அவர் கூட சொல்கிறாரு, இவர் கூட சொல்கிறாருன்னு. கலர் நிலவரம் நம்மளுடைய நாலேஜை வச்சு கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொன்று சோர்ஸ் இருக்கணும். நீங்கள் அதிமுகக்குள்ளே இருக்கணும், பாஜகக்குள்ளே இருக்கணும், டிஎம்கேக்குள்ளே இருக்கணும். அது கரெக்டான சோர்ஸாக இருக்கணும். அது ஒரு முக்கியம். அப்போ அது எப்படி போகுது அப்படின்றது. அப்போ நம்ம பல விஷயங்கள் பேசுகிறப்போ கிளியர் கட்டாக அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, இன்னொன்று பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏடிஎம்கே பல எலெக்ஷனில் எப்படி போன எலெக்ஷனில் எப்படி அடி வாங்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏடிஎம்கே இந்த நிலைப்பாடு எடுத்தால் மீண்டும் ஒரு 5 வருஷம் பின்தங்கி போயிடுவாங்க. திமுக கூட்டணி அப்படி ஸ்ட்ராங் ஆகும். இங்கே ஆன்டி மோடி வேவ் பெருசாக இருக்குது. அதை பயன்படுத்திட்டாங்கன்னா திரும்ப அதிமுக அடிப்படும். அப்போ அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு பிஜேபியோட இல்லைன்ட்டாங்க. அதை அப்படியே கிளியர் கட்டாக கொண்டு போனாங்கன்னா கூட்டணி அமையறதுக்கான ஆப்ஷன் அங்கே திறந்துருக்கும். அப்போ டிஎம்கேக்கு நெருக்கடி வரும். ஒன்று எனக்கு 50 சீட்டு கொடுன்னு காங்கிரஸ் நெருக்குனா கொடுத்து ஆகணும், இல்லையா முடியாதுங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த 2 ஆப்ஷனுக்கு ஒரு களத்தை உருவாக்குறதுக்கு அதிமுக கையில் தான் இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டி, அண்ணாமலை பேட்டிலாம். புரியுதா? அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பத்திரிகையாளர்கள் மற்றவங்க கரெக்டான ஒரு இது பண்ணாங்கன்னா இது ஆகும். ஆனால் நம்ம ஆளுங்க இதிலே ஈல்டாகி அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ அதிமுகவில் பெரிய பிரச்சனை, இரட்டை இலை போய்விடுமா, இதை என்ன பண்ணுவார், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே எடுத்து விவாத பொருளாக்குறோம். இரட்டை இலை விவகாரம் கிடைக்குமா கிடைக்காதா, அதிமுகவுக்கு நெருக்கடியா, சாதாரணமாக குழந்தைய கட்ட கூட சொல்லும். ரொம்ப சிம்பிள் உதாரணம், ஷிண்டே அந்த கட்சி கலைஞர் மாதிரி, அங்கே கலைஞர் கூட அண்ணா ஆரம்பித்த இதுலேருந்து கண்டினியூவு அங்கே அவர் தான் ஆரம்பித்தார், ராஜ் தாக்கரே தான் ஆரம்பித்தார். சிவசேனா பெரிய கட்சி. அது அவரை மறைவுக்கு பிறகு அவர் பையன் உத்தவ் தாக்கரே வராரு. எப்படி கலைஞர் ஸ்டாலின் அந்த மாதிரி அவ்வளோ செல்வாக்கு ஆட்சியிலே இருக்காங்க பாஜகவோட சேர்ந்து. அந்த கட்சியில் இவங்களால் உருவாக்கப்பட்ட ஷிண்டே, இங்கே கூட சொல்லுவாங்களே செந்தில் பாலாஜியை ஷிண்டேன்னு, அந்த மாதிரி ஒருத்தர் அங்கே உருவாகிறார் ஷிண்டே. அவர் என்ன பண்ணுறாரு, பாஜக கூட்டணி இவங்க முடிச்சுக்கிட்டு என்சிபியோட போனோன்னா உள்ளே விளையாட்டு பண்ணி அவரை வச்சு எல்லாத்தையும் உடச்சி வெளியே கொண்டு வராங்க. அப்போ அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் ஷிண்டே கூட வந்துடுறாங்க. உடனே இவங்க கேஸ் போடுறாங்க, தேர்தல் ஆணையத்தில் போகிறாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் யார் எம்எல்ஏ எம்பிக்கள் அதிகம் வச்சுருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு தான் சின்னம் கட்சிலாம். அங்கே போனால் அப்பா கட்சியே போயிடுச்சே, எங்கள் அப்பா கட்சிங்க, அப்பா கட்சியா இப்போ கட்சியாது. இப்போ எம்எல்ஏ எவ்வளோ பேர் யார்கிட்ட இருக்காங்க சார், இவர்கிட்ட தான் அதிகம் இருக்காங்க. எம்பி இவர்கிட்ட தான், கட்சியும் அவர் தான், சின்னமும் அவர் தான். சேம் அதே பாலிசி தான் இப்போ ஏடிஎம்கேல. ஏடிஎம்கே வலுவாக இருக்கா?
வெளியில் இருக்க ஓபிஎஸ் யார்? 50 பொதுக்குழு உறுப்பினரோட துரத்தப்பட்டவர். அவர் துரத்தப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்க எல்லா கோர்ட்டுக்கும் போனார். ஐநா சபைக்கு மட்டும்தான் போனார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். அவங்க ஏப்பா என்ன காமி டாக்குமெண்ட்டு தானே, என்ன பொதுக்குழு நடந்தது, ஹைகோர்ட்டு சொன்ன பிரகாரம் நடந்தது, பைலா பிரகாரம் கூட்டியிருக்காங்க. இன்னும் உனக்கு எவ்வளோ? 50 பேர். அவருக்கு 2500 சில்லறை. அப்புறம் தொத்திட்டாங்க சார். தொத்த தான் செய்வாங்க, வேறு இல்லை மறுபடியும் அது எப்படி? துரத்தது கரெக்டு தான், கிளம்பு, வேஷ்டியை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அவர் கேசி பழனிசாமி, அவர் எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் அந்த காலத்து சின்ன வயசில் எம்பி, அதான் உண்மை. ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுகிறார். நீக்கப்படுறதுல நியாயம் அநியாயம் நமக்கு தெரியாது. அவர் பக்கமே நியாயம் இருந்தால் கூட மெஜாரிட்டின்ற அடிப்படையில் நீக்கும் போது நீங்கள் சட்டத்திட்டம் கோர்ட்டு எங்கே போனாலும் அதை தான் பார்ப்பாங்க. அப்போ கேசி பழனிசாமியும் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ இதில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் வழக்குக்காகவே அவர் இயங்குறவர். அவர் ஒரு வழக்கு இப்போ ஹைகோர்ட்டு என்ன ரெட்டையில விஷயத்தை சீக்கிரம் பரிசீலித்து சொல்லுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு. உடனே இவங்க அந்த கல நிலவரம் தெரியாமல் ஐயோ கையை விட்டு போயிடும். பாஜக நினச்சா அப்படிலாம் என்ன நினச்சாலும் 60 எம்எல்ஏக்கு மேலே கையில் வச்சுருக்காங்க. ராஜ்யசபா எம்பிக்கள் அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அவங்கள எப்படி விட்டுட்டு ஓபிஎஸ் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை மயிலாடு, சரி அப்புறம் ரெட்டையில சின்னத்தை வச்சுக்கிங்க, அப்படியே கொடுப்பாங்க. அதனால் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி ஒன்றும் நடக்காது. இவங்க அந்த மாதிரி கிளப்புறது. அதனால் அதிமுக இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி தான் வருது. இன்னைக்கு கூட பொதுச் செயலாளர் எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. விளம்பரத்துக்கு போடுறியா அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த பார்ட்டி தான் ரெட்டையிலையும் போனது. சார், இந்த அமமுக கட்சியின் தலைவர் டிடி தினகரன் சொல்லியிருந்தார், பாஜகவுடன் அதிமுக இணையவில்லை என்றால் கட்சியை அழிந்துவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுதான் கடைசி முறையாக கூட இருக்கலாம். யார் சொல்கிறா? டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. இணைஞ்சால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறார். அதிமுக தான் ஒன்றுமே இல்லையே, அப்புறம் ஏன் பாஜகவோட? நீங்கள் இப்படி பாருங்கள், இவங்க இதே டிடி தினகரன் ஜெயலலிதா இருந்தால் அந்த பேச்சு பேசுவாரா? அதிமுக 21% வாக்குகளை வச்சுருக்கு, 66 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி. நீங்கள் பாஜகவுடன் இணையல்னா போய்டும்னா என்ன கணக்கு இது? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் தான் தனியாக கட்சி தொடங்கிட்டீங்க, போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் அவரு இணையணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்படலை, நான் சொன்னேன், அதுதான் கணக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் இயங்குறது. அப்படி இயங்கும் பொழுது மீண்டும் இது டிஎம்கே கூட்டணிக்கு தான் ஹெல்ப்பாக போகும். அதாவது நிற்கிற மாதிரி, அதாவது தனித்துடப்பட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதுதான் சொல்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இன்னொன்று, இவங்க கூட்டணி யாரும் வரமாட்டாங்க. இப்போ பிஜேபி கூட்டணியே இல்லைங்க, நான் தனியாக இருக்கேன் வாங்க, அவங்க தரலையா நான் தர்றேங்க வாங்கன்னா ஓகே. நீங்கள் இங்கே கூட்டணின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அங்கேருந்து கொஞ்சம் கூட யாரும் நகர மாட்டாங்க. இன்னொன்று, சிறுபான்மை மக்கள் ஓட்டு, பொதுவான மக்கள் இருக்காங்களே, ஆன்டி மோடி வேவ், அந்த மக்கள் எல்லாம் இந்த கூட்டணி தான் போடுவாங்க. மறுபடியும் இவங்க வழங்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று. இப்போ அதை இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நீதிபதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார், அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி. அவரை நீக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ராஜ்யசபாவில். அந்த தீர்மானத்துக்கு 50 பேர் சைன் பண்ணால் போதும். இந்தியா கூட்டணியில் 100 சில்லற எம்பிக்கள்கிட்ட இருக்காங்க, ராஜ்யசபா எம்பிக்கள். இவங்க அந்த பெட்டிஷன் ரெடி பண்ணி சைன் வாங்குறாங்க, பார்க்குறவங்களாம் வாங்குறாங்க. 50 ஃபில் ஆகிடுது. அதில் 4 தான் திமுக போட்டிருக்கு. திமுகட்ட 12 பேர்கிட்ட இருக்காங்க, 4 போட்டிருக்காங்க. கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி திருப்புறாங்கன்னா, பாரு இஸ்லாமியருக்கு எதிராக பேசின நீதிபதியை நீக்கிறதுக்கு கொண்டு வர தீர்மானத்தில் அதிமுக புறக்கணிச்சது அப்படின்னு. 50 பேர் தான் தேவை. அதுவும் உங்கள் கூட்டணிக்குள்ளே நீங்களே முடிச்சுக்கிட்டீங்க. உங்கள் கூட்டணியில் 125 பேர், மீதி 75 பேர் போட முடியாது, ஏன்னா 50 போதும். ஆனால் இவங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் வெளியில் எப்படி இது பாரு. அப்போ இதையே நம்ம ஆள் இருக்கோம்ல, இப்படி தான் காலி பண்ணுறது. இதையெல்லாம் எதிர்த்து பண்ணுறது தான் அதிமுக ஐடி விங்கி மற்றவங்க தலைவர்கள் அப்பப்போ அப்டேட்டாக இருந்துட்டு இதெல்லாம் முறியடிக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க, அந்த முறியடிக்கிற வேலை பண்ணுறாங்க. பிரச்சாரங்கள் இப்படிலாம் வருன்றேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் தானே அது. தமிழ்நாட்டு அரசியல்னால் பிஜேபி பிடிக்காது அப்படின்றவங்க மேக்ஸிமம் இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த அம்பேத்கர் இந்த விவகாரத்துலேயே நேற்று ஜெயக்குமாரை யாரும் பேட்டி கொடுக்காம கம்முன்னு இருந்தால் முடிச்சு விட்ருப்பாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட்டுன்றாங்க. இவர் வன்னியரசு தாங்கட்சி அறிக்கை கொடுக்குதோ இல்லையோ, விஜய் கட்சி கொடுக்கலன்றதை பார்த்துட்டு விஜய் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்றாரு. இது அம்பேத்கர் பாதிக்கப்பட்டிருக்கார், அம்பேத்கரை பற்றி இதுவே அந்த அரசியலுக்குள்ளே போகல. விஜய் இதில் ஏன் அறிக்கை விடலன்னு இந்த அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அப்புறம் அவர் விட்டுட்டாருன்னு வச்சிங்கன்னா, இதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களே சமாளிக்கணும் ஒரு கட்சி.
ஓகே, இந்த விஷயம் சார், இந்த விஜய் அவர்கள் வந்து சிஏக்கு எதிராக வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்து இதுதான் விட்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அம்பேத்கருக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக அந்த கருத்து ஒன்று தெரிவித்தார் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும். அதான் முதல் டைம் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. இப்போ வந்து அம்பேத்கருக்கு எதிராக அப்படிங்கும்போது இதுலேயும் வந்து விஜய் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு நான் தான் முன்னாடி சொன்னேன். அதாவது ஒரு கட்சி தான் நல்லவன் இப்படின்னு போராடுறதையும் தாண்டி பொய் பிரச்சாரங்களுக்கு எதிராகவும் கடுமையாக போராடணும். விட்டால் அவங்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரமும் பண்ணணும். அது இவங்க பண்ணுற மாதிரி தெரியல. அதான் அதிமுகட்டையும் அந்த பிரச்சனை, விஜய்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குது. இவங்க அப்படி இல்லை. இப்படின்றதுக்குள்ளே ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுறது, அது மாதிரி 1000 உதாரணம் சொல்லலாம். நீங்கள் கிளப்பி விட்டோன்னா சுற்றிட்டு வந்துடும் உலகத்தை. அதாவது சொல்லுவாங்க, உண்மை வாசற்படியில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி பொய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடும்னு. ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டா, இல்லை இல்லை நம்பாதீங்க, ஐயோ பொய்னா கூட அதுக்குள்ளேயும் எத்தனை பேர் அதை பார்ப்பான்? அப்போ அவன் இதை தான் நம்புவான். அதான் சார், இப்போ கூட விஜய் அவர்களுக்கும் சில நடிகைகளுக்கும் தொடர்புலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இவங்க ஐடிவிங்கலேருந்து எந்த கருத்துமே அவங்க தெரிவிக்கல. அதுதான் உண்மைங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது அரசியலில் பேச போகிறீங்களா? பேசணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. அப்போ எல்லாரும் பேசும்போது எல்லா சைடும் பேசுவாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? அரசியல்னா அரசியல் பேசுங்க, தனிநபர் வாழ்க்கை பேசாதீங்கன்னு நீங்க. சரி விடுங்க, அரசியல் பேசலான்னா தனிநபர் வாழ்க்கைக்கு போவீங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? விஜய் இந்த அண்ணாமலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. விஜய் அவர் ஒரு நபர், அவர் ஒரு திருமணத்துக்கு போகிறாரு. அவர் யார் கூட போகணும்? இல்லை அது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த திருமணத்துக்கு தெரிந்த நடிகை கூட அவர் ஒன்றா பிரயாணம் பண்ணுறாருனா அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதை ஏன் அரசியலாக்குறீங்க? இந்த ஃபோட்டோ எப்படி வெளியே வந்தது? அது நடவடிக்கை எடுக்கணும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அது கரெக்டான வாதம். அது இதுக்கெல்லாம் போயிட்டுலாம் விஜய்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இதை நோக்கி உங்களை இழுத்துருவாங்க. இன்னும் 2 கொண்டு வருவாங்க. அந்த படத்தில் நீ வந்து திரிஷாவை கட்டி பிடிச்ச தெரியுமா? எனக்கு தெரியும்னு வாங்க. அது படத்துக்காகங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னீங்கன்னா அப்போ இந்த படத்தில் வந்து எட்டி வயசு தெரியுமான்னு வாங்க. இப்படி இந்த விவாதத்துக்குள்ளே இழுத்துட்டு போவாங்க. இங்கே வந்து என்னென்னா முக்கிய பிரச்சனையை விட்டுட்டு டைவெர்ட் பண்ணி ஜனங்களை அதுக்குள்ளே கொண்டு போகிறது அரசியல் தான் அதிகம். ஏன்னா அப்போ தான் இதை நினைக்க மாட்டாங்க. அம்பேத்கர் விவகாரத்தில் தோழமை கட்சிகள் எல்லாம் கடுமையாக இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. வரவேற்க வேண்டிய விஷயம். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடுமையான புயல் வெள்ள பாதிப்புகள், நிவாரணம் கிடைக்கல, 2000 ரூபா அறிவிச்சிங்க. 6000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா அறிவிச்சிங்க. அதுவே பத்தாதுன்னு அந்த 2000 போகலான்னு சொல்லிட்டு அங்கங்கே மக்கள் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போனீங்க? தோழமை கட்சிகள் எங்கே போனீங்க? ஏன் ரயில் மறியல் பண்ணல? இன்றைக்கி தடையை மீறி ரயில் மறியல் பண்ணுறாங்க. ஏன் பண்ணல? இடதுசாரிகள் எவ்வளோ நாளாக எங்கே இருந்தாங்க? இப்போ திடீர்னு தூக்கிட்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்களா? அப்போ மக்கள் பிரச்சனை என்ன வருது? மக்கள் பிரச்சனை இதில் டைவர்ட் ஆகி போயிடும். எல்லாம் ஏன் என்னங்க 2000 ரூபா, ஏய் அம்பேத்கரை திட்டான், நீ என்னையா நீ போயா அப்படின்ட்டு. ஏங்க அம்பேத்கரை திட்டுறது நாங்கள் இது பண்ணுறோங்க, அதுவும் கண்டிக்கிறோம். எங்களுக்கு 2000 ரூபா வரலங்க, அதை பேசுங்க. கம்முனிரியா மேட்ரு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசுகிற? இதுதான் இன்றைக்கி அரசியல். இந்த அரசியலை கரெக்டாக புரிஞ்சிக்கிற வேலை, இதை வெளியில் கொண்டு வர வேலையை பத்திரிகைகள் ஊடகங்கள் பண்ணணும். ஆனால் அவங்களும் அது ஒருத்தர் நீங்கள் பேசுகிற அம்பேத்கர் என்பது, இந்த போராட்டம் என்பது, என்னடா என்பது எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்ன விலைவாசிலாம் ஏறி போச்சு, ஒரு 10 ரூபா கூட்டி 90ன்னு இனிமேல் படிங்க. அம்பேத்கர் 90, அந்த 80ன்ற வார்த்தை சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து எல்லாருமே வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிற ஏற்பாடு. மக்கள் பிரச்சனை அப்படி ஓரம் போயிடும். அடுத்து ஒரு 2 நாள் பொறுத்து கேப் விழுது, மறுபடியும் மக்கள் பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கு ஏதாவது அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன அந்த திரிஷா இந்த இதெல்லாம். விஜயுடைய அரசியல் எதிருங்க, விஜயுடைய இதை நேரடியாக தடுக்க முடியல. அப்போ திரிஷா அது போட்டோம், அது அவருடைய சொந்த விவகாரம். அதனால இங்கே தான் பாதிப்பா? அப்படி சொந்த விவகாரம் எடுக்கணும்னா சொல்லுங்கள், எல்லாமே எடுக்கலாம். அப்போ வந்து இல்லை அரசியல் பேசுங்கன்னு வாங்க. அதனால் இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.